மருதேரி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனு அளித்தனர். போச்சம்பள்ளி ஆகஸ்ட் 30. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மருதேரி ஊராட்சி செல்லம்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் விளங்காமுடி, மருதேரி ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை காவிரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணி துவங்கி வைத்தார். இந்த முகாமில் பொதுமக்களிடம் இருந்து புதிய மின் இணைப்பு, மின் கட்டணம் மாற்றங்கள், மின் இணைப்பு பெயர் மாற்றங்கள், கூடுதல் மின்சுமை கட்டணங்கள், வருவாய்த்துறை சார்பில் பட்டா மாறுதல், பட்டா உட்பிரிவு, இணையவழி பட்டா, நில அளவீடு, இலவச வீட்டுமனை பட்டா, வாரிசு சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் உள்ளிட்ட 350க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் பொதுமக்கள் வழங்கினர். இந்த முகாமில் பொதுமக்களிடையே இருந்து பெறப்பட்ட அனைத்து மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவும், தகுதியற்ற மனுக்களுக்கு உரிய விளக்கம் அளித்து தெரியப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் போச்சம்பள்ளி திமுக ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சாந்தமூர்த்தி, மருதேரி ஊராட்சி மன்ற தலைவர் ப. உமா பாரத் சரவணன், விளங்காமுடி ஊராட்சி மன்ற தலைவர் சக்தி ராஜாராம், மாவட்ட கவுன்சிலர் வித்யாசங்கர், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பச்சியம்மாள், குருநாதன், சங்கர், பெரியசாமி, வட்டாட்சியர் K.M. மகேந்திரன், துணை வட்டாட்சியர் ரெகமத்துல்லா, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாரதி, வினோத், மின்சார உதவி மின் பொறியாளர்கள் விநாயகம், எல். அசோக்குமார், மருத்துவர் கணேஷ், கால்நடை மருத்துவர் கணேசன், துணைத் தலைவர்கள் நீலமணி சீனிவாசன், நளினி, செந்தில், ஊராட்சி செயலாளர்கள் வெங்கடேசன், கோவிந்தசாமி, சக்திவேல், வருவாய் ஆய்வாளர்கள் சசிகுமார், லதா, கிராம நிர்வாக அலுவலர்கள் ராகேஷ் சர்மா, மோகன்ராஜ், தாமோதரன், ஐஸ்வர்யா. இந்த முகாமில் ஊர் பொதுமக்கள், ஊராட்சி நிர்வாகிகள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.